கோவையை அதிர வைக்கும் அளவிலான ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி நேத்துக்கு நள்ளிரவு மிகச்சரியா 10 மணிலேருந்து 11 மணிக்கோ அந்த நேர அளவுல ஆ இளம் பெண் ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ண பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீளமேடு காவல்துறை அந்த பகுதிக்கு உட்பட்ட அ ஏர்போர்ட் கோவை விமான நிலையத்துக்கும் பின்புறமா இருக்கக்கூடிய ஒரு 10 ஏக்கர் காலி நிலத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது என்னங்கிறத நம்ம விலாவரியா இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல தனியார் விடுதியில தங்கி இருந்து படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு பெண். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாவே அந்த பையன காதலிச்சுட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பையன காதலிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இவங்க இருவரும் தனிமையில அ பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுடைய கார் எடுத்துட்டு அவங்க நள்ளிரவு சரியா 10 மணி அளவுல ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த ஏர்போர்ட் பகுதியில அவங்க அவங்க கார பார்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஏர்போர்ட் பகுதியை பத்தி அந்த லேண்ட்ஸ்கேப்பை பத்தி நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த லேண்ட்ஸ்கேப் எங்க இருக்குன்னா, ஏர்போர்ட்ல இருந்து வெறும் ஒரு 1 1/2 கிலோமீட்டர் பின்னாடி ஒரு காலி இடம் ஒண்ணு பெரிய ஒரு 10 ஏக்கர் மதிக்கத்தக்க ஒரு இடம் இருக்கு. அந்த காலி லேண்ட் வழியா தான் நம்ம எஸ்ஐஎச்எஸ் காலனி, ஒ ஒண்டிப்புதூர் மெயின் ரோடு அந்த பகுதிக்கு போவோம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சிட்ரா பிரதான சாலைக்கும், அவினாசி பிரதான சாலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இது அமைஞ்சிருக்கு. பொதுவா அந்த பகுதிய பார்த்தீங்க அப்படின்னா, சாயங்கால நேரத்துல எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுவாங்க. கார ஓட்டி பழகக்கூடிய ஒரு இடமாவும் அந்த இடம் இருக்கும். இதே ஒரு 7, 8 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. ஒரு தெருவிளக்கு இருக்காது. இதுதான் அந்த இடத்துடைய நிலைமை. அப்பேற்பட்ட அந்த இடத்துல அவங்க கார பார்க் பண்ணியிருக்கிறத பார்த்த ஒரு சமூக விரோதிகள் 3 பேர் சேர்ந்து, அந்த கார முதல்ல சேதப்படுத்தியிருக்காங்க. கார்ல இருந்து வெளிய வான்னு கூப்பிட்டு, அந்த பையன முதல்ல வெளிய இழுத்து போட்டு வெட்டியிருக்காங்க. அருவாளால வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 20 தையலுக்கு மேற்பட்ட அந்த பையனோட உடம்புல இருந்திருக்கு. வெட்டி அந்த பையன அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. முதல்ல அந்த பையன் அந்த இடத்துல இருந்து அந்த பையன் மயக்கம் போட்டு கீழ விழுந்திருக்காப்படி. அதுக்கப்புறம் இந்த பொண்ணை இழுத்துட்டு பொண்ணோட ஆடையெல்லாம் அ கிழிச்சு போட்டுட்டு அந்த பொண்ண பாலியலா துன்புறுத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த பையன் வெட்டுக்காயத்த வாங்கி அந்த பையன் ஒரு 1 கிலோமீட்டர் அந்த ஏர்போர்ட் பகுதிக்கு வந்திருக்கிறாப்படி. வந்ததுக்கப்புறம் காவல்துறைக்கு தகவல் குடுத்து ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி, அதுக்கப்புறம் காவல்துறை அந்த பகுதிக்கு அ பார்வையிட்டு அந்த பொண்ண தேடி மீட்டெடுத்திருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 2 மணி நேரம் தாண்டிருது. 3 மணி நேரமா இந்த போராட்டம் நடக்குது. இதுக்கு நடுவுல அந்த அந்த நபர்கள் தப்பிச்சு போயிடுறாங்க. காவல்துறை கிட்டத்தட்ட 7 தனிப்படை அமைத்து ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸா 7 தனிப்படை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு தனிப்படைக்கும் ஒவ்வொரு ரோல் குடுத்திருக்காங்க. முதல்ல ஒரு தனிப்படை அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஏன்னா அந்த பகுதியில சிசிடிவி கேமரா இல்ல. அத மீறி ஒரு தூரத்துல தான் இருக்கு. அது சரியா சம்பவம் நடந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு சிசிடிவி கேமரா இல்லங்கிறனால அதுல ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா எல்லாம் தேடுறதுக்கு ஒரு தனி படை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த காலி கிரவுண்ட்ல இருந்து 2 வழி தான் இருக்கு வெளிய வரதுக்கு. ஒண்ணு ஏர்போர்ட் வழியாவும், இன்னொன்னு எஸ்ஐஎச்எஸ் காலனி அந்த சாலை, அந்த திருச்சி சாலை நோக்கி போகக்கூடிய அந்த இடத்துல மட்டும் தான் அ வர முடியும். அந்த கிரவுண்ட்ல இருந்து தப்பிச்சு நீங்க போகணும்னா 2 இடத்துல தான் பயணிக்க முடியும். ஸோ 2 இடத்துல கூடிய சிசிடிவி கேமராவே பார்க்கறதுக்கு பரிசோதனை பண்றதுக்கான ஒரு தனிப்படையா அனுப்பிச்சிருக்காங்க. இன்னொரு தனிப்படை என்னன்னா, அந்த பகுதியில குறிப்பிடத்தக்கதா அந்த நேரத்துல என்னென்ன செல்போன் அழைப்புகள் வெளிய போயிருக்கு, உள்ள வந்திருக்கு, வாகன நகர்வு இதெல்லாம் வச்சு ஆள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கான ஒரு தனிப்படையும், 3வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான குற்ற சம்பவங்கள்ல இதுக்கு முன்னாடி ஈடுபட்ட நபர்கள திருப்பி அவங்கள வர வச்சு, அவங்களோட விசாரணைய நேத்துக்கு எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சொல்லி அதுக்கான விசாரிக்கிறதுக்கு ஒரு டீமும், இது சம்பந்தப்பட்டான விசாரணைகள் 7 தனிப்படையால அமைக்கப்பட்டு இன்னைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு இன்னைக்கு 3 நவம்பர் 3ஆம் தேதி நள்ளிரவுக்குள்ள நாங்க கண்டிப்பா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம். அவங்கள நாங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அப்படிங்கிற தகவல் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த பொண்ணும், இந்த பையனும் 2 பேருமே கோயம்புத்தூர் அரசு ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேத்துக்குமே உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருந்து 2 பேரும் வெளிய வந்துட்டாங்க. அப்படி இருந்தபோது கூட அந்த பொண்ணுனால இனியும் முழுசா பேசுற நிலைமைக்கு அந்த பொண்ணு வரல. வந்ததுக்கப்புறம் இன்னும் நெறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலியல் பலாத்காரம், அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, போதை கலாச்சாரம் தான் இந்த பாலியல் பலாத்காரத்துக்கான முதன்மையான காரணமா அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நகரத்துல போதை கலாச்சாரம் தலவிரிச்சு ஆடிட்டு இருக்குங்கிறதே காவல்துறைக்கு மிகவும் தெரிஞ்சிருந்து கூட அவங்க அதை தடுக்கிறதுக்கான எந்தெந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த எஸ்ஐஎச்எஸ் காலனி ஏர்போர்ட் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில கஞ்சா
பழக்கங்கள் அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடியே வெறும் 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடக்கறதுக்கு மிகச்சரியா 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அங்க வழிப்பறி சம்பவங்களும், இந்த மாரியான அடிதடி சம்பவங்களும் நெறைய பதிவாயிருக்கு. அத எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்க அப்டின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு டாஸ்மாக் இருந்தது. இருந்து சரியா 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு டாஸ்மாக் அந்த காலி காட்டுக்குள்ள ஒரு டாஸ்மாக் இருந்தது. அந்த டாஸ்மாக் இருக்கும்போது கூட பல கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இதே மாதிரியான ஒரு பாலியல் அத்துமீறல் செயல் வந்து அந்த சம்பவம் அந்த ஒரு நீங்க சொல்லக்கூடிய அந்த 10 ஏக்கர் நிலத்துக்குள்ள தொடர்ச்சியா திருப்பி நடந்துட்டு இருக்கு. அப்போ அரசாங்கம் வந்து அந்த இடத்த எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்து கவனிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறோம். அந்த போதை கலாச்சாரத்த வந்து ஒழிக்கணும். இந்த போதை கலாச்சாரம் எப்படி தமிழ்நாட்டுல எவனும் வந்து ஒரு கஞ்சா செடி வச்சு வளர்த்த கிடையாது. அதையும் மீறி கோயம்புத்தூர் மாதிரியான முக்கியமான நகர்ப்புறங்கள்ல எப்படி கஞ்சா போன்ற இந்த போதைப் பொருட்கள் உள்ள வருதுங்கிற கேள்வி இந்த நேரத்துல எழுது. இதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் இந்த இந்த பாலியல் பலாத்காரம் ஒரு பொண்ண வந்து ஒரு பொருளா சித்தரிச்சு நம்ம அபகரிக்கலான்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் எழக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்கு தான். ஒவ்வொரு சினிமாக்கள்லயும் பெண்கள வந்து ஒரு பொருளா காட்டி, ஒரு போதைப் பொருளா முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய சினிமாக்கள் தான் இதுக்கு பின்னாடி உளவியலா இருக்கு. நம்ம ஏத்துக்காட்டியும் இதுதான் அடிப்படையான ஒரு காரணமா இருக்கு. ஒரு 50 ஆண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னா, அது ஒரு கொண்டாட்டம்னு நம்ம எடுத்துக்க முடியும். பெண்கள் எல்லாரும் ஒரு 100 பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க அப்படின்னா, அதையும் ஒரு கொண்டாட்டம், ஒரு நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து கொண்டாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா, அதை நம்ம காதல்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனா, ஒரு 100 ஆண்கள் நிக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண் அரை நிர்வாணமா நின்னு ஆடக்கூடிய அந்த காட்சிய நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நிஜ வாழ்க்கையில அப்படி ஏதாவது சம்பவம் நடக்குமா? நிஜ வாழ்க்கையில ஒரு ஆணும், பெண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. இல்லாட்டி ஆணும், பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருக்க காட்சிகள் நம்ம தினசரி சமூகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரங்கள் நம்ம பார்க்கிறோம். பெண்கள் எல்லாம் சேர்ந்து கோயில்ல டான்ஸ் ஆடுற நிகழ்வுகள் நம்ம பார்க்கிறோம். எந்த இடத்துல 100 ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் அரை நிர்வாணமா ஆடுற காட்சிய நம்ம எந்த இடத்துல நிஜ வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம்? பார்க்கவே முடியாது. உங்களால அப்படி ஒரு சம்பவத்த நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க கற்பனையில போதைய வந்து உடம்புல நம்ம ஒரு டாஸ்மார்க்ல வாங்கி நம்ம குடிக்கக்கூடிய அந்த அந்த மதுபானத்துக்கோ, மற்ற இந்த மாதிரியான போதை பொருட்களோ எப்படியோ, அதே போல தான் இந்த திரை மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த போதைங்கிறது, இதெல்லாம் தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவ சம் நம்ம சம் திரை நிஜ வாழ்க்கையில நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு, பெண்களுக்கு எதிரா நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இந்த மாரியான திரை வந்து சினிமா வந்து ஒரு முக்கியமான புள்ளியா இருக்கு. அதுவும் இந்த மாரியான முக்கிய நடிகர்கள் விஜய், அஜித், அதுக்கப்புறம் இன்னும் பல நடிகர்கள் இவங்கெல்லாம் ஆடக்கூடிய சினிமாலயே நீங்க கவனிச்சிருப்பீங்க. பெண்கள வந்து ஒரு சித்தரிச்சு அதாவது உங்களுக்கு தெளிவா புரியணும்னா, பெண்கள் வந்தாலே அந்த இடத்துல கொண்டாட்டம். 50 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணு அரை நிர்வாணமா வரத பார்த்தா, அந்த 50 ஆண்கள் கை தட்டுறாங்க, விளையாடுறாங்க, சந்தோஷமா குதூகலிக்கிறாங்க அப்படிங்கிற மாரியான காட்சி அமைப்புகள் கொண்ட பாடல்கள் பலதும் கிட்டத்தட்ட 5 சினிமால ஒரு சினிமா அந்த மாரியான காட்சி அமைப்புகளோட தான் வருது. இத நம்ம வன்மையா கண்டிக்கணும். இந்த சமூகத்த ஒரு குற்றமற்ற சமூகமாவும், ஒரு நேர்மையான, சுத்தமான சமூகமாவும், ஒரு ஆணும், பெண்ணும் சந்தோஷமா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு இந்த ஒரு ஒரு பாதுகாப்பான சூழல உருவாக்கக்கூடிய ஒரு சமூகமா இந்த சமூகம் மாறணுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.